இந்த முத்திரை வந்து பாதி தூக்கம், பாதி விழிப்பு, எனக்கு உற்சாகமே இல்லை, நாள் முழுதும் சோம்பலாக இருக்கிறேன், நாள் முழுதும் என்னால் சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியலை அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்கும் இந்த முத்திரை. முதலை எப்படி நீருக்குள்ளே தன்னை அடக்கி கொண்டு வந்து தன்னை எதிர்த்து போராட வரக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலைக்கும் தன்னுடைய ஆற்றல் முழுதையும் வெளிப்படுத்தி தன்வசமாக்கி கொள்ளுதோ, அது மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து ஆற்றல்களையும் வெளிப்படுத்தி பிரபஞ்ச ஆற்றலை கிரகித்து கொள்வதற்கு இந்த முத்திரை செயல்படுது. அப்படிங்கிறதுனால இது முதலை முத்திரை அப்படின்னு இந்த முத்திரையை சொல்கிறாங்க. நம்மளுடைய உடம்பில் பலவிதமான முடிச்சுக்கள் உள்ளது. என்ன முடிச்சு அப்படின்னு கேட்டால் 72,000 நாடி நரம்புகளும் முடிக்கப்பட்டிருக்கு. அந்த முடிச்சுக்கள் அவிழ்ந்தால்தான் நம்மளால் பேரண்ட நாயகனோடு தொடர்பு கொள்ள முடியும், அவனை அடைய முடியும். அந்த முடிச்சுக்களை அவிழ்த்து நம்ம சீராக்குவதற்கு சில நேரத்தில் மிக கடினமான பயிற்சிகள் மூலமாக அந்த சுரப்பிகளை, மிக கடினமான பயிற்சிகள் அது மாதிரி செய்தால் நம்ம அதை செய்ய முடியும். ஆனால் மிக சுலபமாக நம்மளுடைய முடிச்சுக்கள் அவிழ்ப்பதற்கு இந்த முத்திரைகள் பயன்படுது. அந்த முத்திரைகளை வந்து நாம் ஒரு நாளைக்கு 3 முத்திரை வீதம் கட்டாயம் 24 நிமிஷம் நீங்கள் செய்தால் செய்யணும். காலை மாலை 2 வேளை. இப்போ நாம் வந்து மகர முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். இந்த மகர முத்திரை வந்து ஆன்மீக சாதனையாளருக்கு ஒரு சாலச்சிறந்த முத்திரை அப்படின்னு வச்சுக்கலாம். மகர முத்திரையில் வந்து நம்ம இடது கையை வந்து நிலமுத்திரை அல்லது பிரிதிவி முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கட்டை விரலும் மோதிர விரலும் இணைந்து கொண்டு இருக்க வேண்டும். இது நிலமுத்திரையினுடைய அமைப்பு இடது கையில். வலது கை கட்டை விரல் இடது கை சுண்டு விரலுக்கும் இடது கை மோதிர விரலுக்கும் இடையில் புகுந்து உள்ளங்கையில் ஒரு அழுத்தம் கொடுப்பது மாதிரி வச்சுட்டு ஏனைய வலது கை 4 விரல்களும் நம்மளுடைய வலது கை 4 விரல்களும் இடது கையினுடைய மோதிர விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையில் போகணும். வலது கையின் 4 விரல்களும் இடது கையினுடைய புறங்கையை பிடித்து கொள்ள வேண்டும். வலது கை கட்டை விரல் மிதமான அழுத்தம் கொடுக்கணும். இந்த முத்திரை வந்து பாதி தூக்கம், பாதி விழிப்பு, எனக்கு உற்சாகமே இல்லை, நாள் முழுதும் சோம்பலாக இருக்கிறேன், நாள் முழுதும் என்னால் சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியலை அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்கும் இந்த முத்திரை தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு அல்லது 12 நாள் நீங்கள் தேர்வுபடுத்தி காலை மாலை 1 மணி நேரம் செஞ்சு வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், 10 நிமிஷமாக. அது மாதிரி நீங்கள் செஞ்சு வர அந்த 10-12 நாளையிலே உங்களுடைய நரம்பு இயக்கங்கள் எல்லாமே மிகுந்த வலிமையோடு வேலை செய்து உங்களை ஒரு உயரிய நிலைக்கு அழைத்து செல்லும். இது இந்த முத்திரையினுடைய மிகச்சிறந்த பண்பு இது. அப்புறம் வந்து மலஜலம் கழிக்கும்போது விந்து வந்து வெளியாச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த முத்திரை வந்து நல்ல பலன் தரக்கூடிய முத்திரை. இதை வந்து ஒரு நாளைக்கு 48 நிமிஷத்துலேருந்து 60 நிமிஷம் வரைக்கும் செஞ்சு 48 நாள் செஞ்சால் போகிறோம். அதுக்கு பிறகு இயல்பாக காலையில் 5 நிமிஷம் சாயங்காலம் 5 நிமிஷம் செஞ்சால் போதும் இந்த முத்திரை. இது வந்து முதலை முத்திரை அப்படின்னு இந்த முத்திரையை சொல்கிறாங்க. முதலை எப்படி நீருக்குள்ளே தன்னை அடக்கி கொண்டு வந்து தன்னை எதிர்த்து போராட வரக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலைக்கும் தன்னுடைய ஆற்றல் முழுதையும் வெளிப்படுத்தி தன்வசமாக்கி கொள்ளுதோ, அது மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து ஆற்றல்களையும் வெளிப்படுத்தி பிரபஞ்ச ஆற்றலை கிரகித்து கொள்வதற்கு இந்த முத்திரை செயல்படுது. அப்படிங்கிறதுனால இது முதலை முத்திரை அப்படின்னு இந்த முத்திரையை சொல்கிறாங்க. நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் அனைத்தையும் வெளிக்கொண்டு வருவதற்கும் நாம் வந்து சோம்பல் மாயையிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் இம்முத்திரை பயன்படுகின்றது. விசித்தி சக்கரத்தில் இந்த முத்திரை மிகுந்த பயனை கொடுக்கின்றது. வழக்கம் போல் உண்டான அமர்வு நிலையில் நிமிர்ந்து அமர்ந்து கொண்டு இந்த முத்திரையை மார்புக்கு எதிரால் நம்ம வச்சுட்டு இந்த முத்திரையை நம்ம பண்ணலாம். இந்த முத்திரை வந்து ஆன்மீகத்திற்கும் சிறந்த முத்திரை, லௌகீகத்திற்கும் சிறந்த முத்திரை. நாம் எதுக்குனாலும் இதை பயன்படுத்திக்கலாம். இஞ்சி சுக்கு இவைகள் வந்து தெரிஞ்சு சாப்பிட்டாலும் தெரியாமல் சாப்பிட்டாலும் பலன் தர மாதிரி, இது ஆன்மீகத்துக்கா லௌகீகத்துக்கான தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் அதனதன் நரம்புகளை இயக்கி அதனதன் பலன்களை நம் மன விருப்பம் போல் அது நிறைவேற்றி தர வேண்டியது இந்த முத்திரையினுடைய பயனாகும்.